சுடுகாட்டில் போயிட்டு பிரியாணி சாப்பிடுங்க ப்ரோ. உண்மையிலே நான் காமெடிக்கு சிரிக்கல ப்ரோ, பயத்தில் சிரிக்கிறேன் ப்ரோ. தானாக சிரிப்பு வருது ப்ரோ. இங்கே வேறு படப்படம் நடிச்சிக்குது. சரி நம்ம போகலாம். நான் ரைஸ் இருக்கானே, ஒரு சிக்கன் ரைஸ் பார்சல்ண்ணா. கஷ்டம் இருக்கும். அம்மா வாட்டர் கேன் இருக்கு. ஓ குரலி வித்தையா ப்ரோ. இவ்வளோ நேரத்துக்கு பிரியாணி கிடைக்காதனால வந்து பார்த்தீங்கன்னா ரைஸை வாங்கிக்கணும் ப்ரோ. ஏதோ கேமராவில் டஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே ப்ரோ, இதுதான் அந்த இடம்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலி வி காட் த சுடுகாட்டு. சுடுகாட்டுக்கு என்ன ப்ரோ இங்கிலீஷில் சொல்லுவாங்க? ஹாட் ஃபாரஸ்ட்டா? இல்லை சும்மா ட்ரை பண்ணி பார்த்தா. அது என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் பண்ணுங்கள் சுடுகாட்டு இங்கிலீஷில். சரி ப்ரோ போகலாம். ப்ரோ அவுட்ரை பார்த்தாலே கொடூரமாக இருக்குது ப்ரோ. என்னடா அது படத்தில் வந்து படத்துலலாம் கூட எதுனா கொஞ்சம் லைட்டு ஹீட்டு போட்டு அப்படி கொஞ்சம் நைட் எஃபெக்டில் கட்டுவாங்க. இது என்னமோ பயங்கரமாக இருக்குது. அத்தி தாங்க ப்ரோ, இதுதான் கையில் இருக்குது நம்ம கையில். ப்ரோ நடு சுடுகாட்டில் இருக்கிறோம். மணி பார்த்தீங்கன்னா 12 நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளாக இருக்கனால சரியா போச்சு. இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் 1 மணி ஆயிரும். ஓ பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரோ. நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கும், ஏன் உனக்கெல்லாம் பயமே இல்லையாடான்னு. ப்ரோ எனக்கெல்லாம் கொஞ்சம் கூட பயம் இல்லை ப்ரோ. அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் என்ன ஃபைட்டானா ஊ ஆ ஊ ஆன்றதுக்கு ப்ரோ கை காலெலாம் நடுங்குது ப்ரோ. நீ வேற. ஏண்டா கந்து வெட்டி கோய்ந்தா, நான் என்னமோ உன்னை பெரிய ரவுடியில தான் நினைச்சேன். ஒரே அடியில பொசுக்குன்னு போயிட்டா. ப்ரோ வீடியோ எங்கள் அம்மாளுக்கு எதாவது அனுப்பிச்சி விட்டு இதெல்லாம் வேலை பார்த்து விட்டீங்க, அவ்வளோதான். எங்கள் அம்மா என்னை வீட்லேயே வைக்காது. இதுதான் வந்து கடைசி நைட்டு நான் வந்து வீடியோ போடுறது. எங்கே உட்கார்றதுன்னு தெரியல ப்ரோ. அப்புறம் இங்கேயே உட்காந்துக்கலாம். லைட்டிங் தான் ப்ரோ இல்லை. உட்காந்துருவோமா? ரைட்டு. சே கிளைமேட்டு வேறு லெவல்லையா. தலைவன் பார்த்தீங்களா இல்லையா, பக்கமே இருக்காப்புல. ப்ரோ உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இங்கே ஒரு ப்ரோ படுத்துருக்காப்புல. ப்ரோ எதாக இருந்தாலும் இது மாதிரி நம்ம 2 பேரும் ஒரு காரரு. எதாக இருந்தாலும் காலைல பேசிக்கலாம். வீட்டு பக்கம்லாம் வரக்கூடாது, ஓகேவா? நான் வேணால் இன்னொரு நாள் தனியாக வேறு எங்கன்னா மீட் பண்ணலாம். நான் வந்த வேலையை முடிச்சுட்டு போயிடுறேன். இங்கே தான் ப்ரோ உட்காந்துருக்குறோம். எல்லாம் பில்டிங் பாலடைஞ்சிங்க. இது புடி நடின்னு ஒன்று பேர் போது. என்னடா கதைனே தெரியலையே ப்ரோ. ப்ரோ வாட் ஆர் யூ ப்ரோ? அது சரி, தலைவன் எங்கேயோ ஒரு ஆள் படுத்துருந்தார் பாரு போலையே ப்ரோ. மேலெல்லாம் உட்காரல, கொஞ்சம் ஓரமாக தான் உட்காந்துக்கிறேன். எதுவும் மனசில் வச்சுக்கூடாது, ஓகே ப்ரோ. ஃபோனு நிற்க மாட்டேங்குது ப்ரோ, நிற்க மாட்டேங்குது ப்ரோ. நீ தான் பெரிய ஆள், ஒத்துக்கிறேன் ப்ரோ. நான் ஒன்றும் லாரன்ஸ்லாம் இல்லை ப்ரோ, பேய் எழுப்பின்னு சண்டைக்கு வரத்துக்கு ப்ரோ. எனக்கு அந்த அளவுக்குலாம் பவர் கிடையாது. அதனால் எதாக இருந்தாலும் காலைல பேசிக்கலாம் ப்ரோ. லெட்ஸ் கோ கைஸ். வாவ், வர்ற மாதிரி இல்லை ப்ரோ. கை கழுவுல ப்ரோ. ரெடி, அந்த வேலையை பார்ப்போமா? ப்ரோ பயத்தில் கூட சாப்பாடு வேற மாதிரி இருக்குது. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு பயமாக சோறான்னு கேட்டால் சோறு தான் ப்ரோ. பயம்லாம் அப்புறம் தான். ப்ரோ யாராவது வந்துட போகிறாங்க. எதுக்கு பயமுறுத்துறதுக்கு? அதுக்கெல்லாம் இல்லை ப்ரோ. சாப்பாட்டுக்கு எதனா பங்கு வந்துடுவாங்களான்னு தான் பயமாக இருக்குது. பூலோடு வண்டி
இப்போ பூவெல்லாம் ஏற்றுன்னு பெங்களூர் போவாங்க இவ்வளோ நேரத்துக்கு. ஆனால் நைட்டு போல் தூங்காமல் தான் ஓட்டின்னு கிடக்கணும். ப்ரோ நல்லா இருக்கு ப்ரோ. சரி, நான் 1 மணின்னு சொன்னோடனே நம்பிட்டீங்க. நான் வாட்சில் டைமையும் மாற்றி வச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நான் டைமே காட்டல எங்கேயுமே. இருந்தாலும் நான் ஒரு 8 மணியே வந்துட்டு நான் இதான் 1 மணின்னு சொன்னால் உங்களால் என்ன பண்ண முடியும்? நம்பி தான் அவனை வேறு வழி இல்லை. ப்ரோ வண்டி போகுது ப்ரோ, இந்த பேயை கூட நம்பிடலாம். ஆனால் அந்த பக்கத்து வீட்டுக்காரனை நம்பக்கூடாது. நேராக போய் வீட்டில் சொல்லிவிடுவான். எங்கள் அம்மா வீட்டில் தூங்கியிருந்தா கூட வந்து அவன் எழுப்பி சொல்லிட்டு போவோம், உங்கள் பையன் இந்த வேலைலாம் பண்ணுங்கிறான் அப்படின்னு. அதனால் நம்பவே கூடாது. நம்மளை பற்றி பேசிட்டு வராங்க, எவன்டா ஒன்றா சுடுகாரில் வந்து சாப்பிட்டுக்கிறான்னு. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? மதியத்தில் வர்றதுக்கே ஒரு மாதிரியே இருக்கும். பட் ஆனால் நைட்டில் நல்லா இருக்குதுப்பா. நான் கூட என்னமோ நினச்சேன். அதான் எப்பயுமே வந்து எக்ஸ்பெக்டேஷனை விட ரியாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும். எக்ஸ்பெக்டை நம்ம யோசிக்கிறதா வந்து நம்மளே யோசிக்கிறீங்க. அது அப்படி இது இப்படி நைட்டில் போனால் சத்தம் வரும், பாம்பு வரும், நாய் வரும்னு. ரோட்டில் நாய் தான் வரும், வேற என்ன வரும்னு சொல்லி பார்க்கலாம். வர்றதாங்க நாய் தான் கத்தும். நாய்னா கத்த தான் செய்யும். நைட்டு 1 மணிக்கு சுடுகாட்டில் நாய் கத்துதாண்டா. நாய் கத்த தான் செய்யும். பின்ன வேறு என்ன பண்ணோம்? எனக்கு புரியல. என்ன கதைனே புரியல. இது இல்லை புரியல. இந்த ஊருக்கு 4 பேர் இருக்கிறாங்க. அவங்கன்னா போய் ஏதாவது ஒரு வாட்டர் கேனை மெரிச்சிட்டு சத்தம் வந்துடும். அதுட்டு அங்கே அந்த சத்தம் வந்துச்சுரா. வாட்டர் கேன் காலை வச்சா சத்தம் தான் வரும். என்ன வரும்? ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. இந்த மாதிரி இருக்கிறாங்க ஒரு 4 பூமர். இந்த நாய்க்கு எப்படி தான் அத்தனை கிலோமீட்டர் அங்கிட்டு கண்ணு தெரியுதோ தெரியல. நம்ம எங்கே போனாலும் கரெக்டாக குலைச்சிருது. ஓகே ப்ரோ, வந்த வேலை முடிஞ்சு. வந்து வாட்டர் கேனெல்லாம் வீட்டுக்கு தூக்கிட்டு போக வேண்டாம், இங்கேயே வச்சுட்டு போயிடுவோம். எதுக்கு? என்ன தான் மொபைலு சேட்டலைட்டு பேய் இல்லை அது இல்லை இது இல்லைன்னு உள்ளே சொன்னீங்கனாலும் லைட்டாக அல்லாதான் ப்ரோ இருக்குது. அது மாதிரி இவ்வளோ நேரம் ப்ரோ ஏதோ ஃபோனு நிற்கல, கேமரா வைக்கிறதுக்கு எங்கே குழி மேலே தேங்காய் தான் எடுத்து வச்சுருந்தேன்னா ப்ரோ மன்னிச்சுக்க ப்ரோ. நான் இங்கேயே வச்சிட்றேன், எதாக இருந்தாலும் பேசிக்கலாம் ப்ரோ. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து இவங்க ஏரியா தான். அதனால் வந்து நம்ம வந்த வழியை பார்த்துட்டு போயிடலாம். ப்ரோ சொன்ன சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீங்கள் சாதாரணமாக சொன்னதை கொஞ்சம் த்ரில்லிங்காக கொண்டு போகலாமேன்னு நைட்டு ஒரு 12:30 வந்திருக்கிறோம். ஸோ எனக்கு பயம் வர நேரத்தில் என்ன தெரியும் பண்ணுவேன், என் தலைவன் ஒருத்தர் இருக்கிறார், அவரை மட்டும் மனசு நினச்சேன்னா பயம் எல்லாமே போயிடும். யாருன்னு தானே கேட்குறீங்க? பேய்க்கு பயப்படாதவங்களே நாங்கள் தான்டா, பேய் ஓட்டுறவங்களே நாங்கள் தான்டா, பேயே நாங்கள் தான்டா. இப்போ தெரிஞ்சிருக்கு நான் யாரை சொல்கிறேன்னு. மறக்காமல் நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்சால் பண்ணலாம், முடியலன்னா அது எப்படிங்க முடியாத போவோம்.